நிகழ்வே கூடாதுன்னு நம்ம சொல்லி கண்டிக்க வேண்டிய அளவுக்கு முக்கியமான நிகழ்வு. அந்த அந்த மனைவிக்கு நேர்ந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல, இப்படி சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. திருடனாய் பார்த்து இருந்தால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு இந்த அரசு, ஆள்கின்ற அரசு குற்றங்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கும். எந்த விதமான பாதுகாப்பும் குற்றங்களை மறைக்க இருக்காது. இனி இதுபோல் ஒரு நிகழ்வு நடைபெறாமல் இருக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அது அத்தனையும் இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிற ஒரு சூழல்ல இதை சாதிக்க முடியும். இதுபோல் தவறு நிகழாமல் இருப்பதற்கு. நீங்கள் அண்ணாமலை பற்றி கேட்டீங்க. நான் அவருக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன். எல்லாரையும் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவர் அண்ணான்னு கூப்பிட்றாரு. ஆனால் கோயம்புத்தூர் சேர்ந்த எந்த அரசியல்வாதும் இதுவரை நிருபர்களை பார்த்து அண்ணான்னு கூப்பிட்டதை நான் கேள்விப்பட்டதில்லை. உங்களோட சின்னவங்களா இருந்தால் கூட நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்றீங்க. நான் உங்களோட வயசில் பெரியவன் அண்ணனா சொல்கிறேன். இந்த ரெண்டு முடிவில் பின்வாங்குங்க. சாட்டையால் அடித்துக் கொள்வது என்பது எந்த வகையிலும் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அல்ல. அது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட முடிவாக இருந்தாலும் பரவாயில்லை, மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றிக்கொள்வது என்பது ஒன்றும் இந்திய அரசியலில் புதிதல்ல. ஏன்னா சொன்ன அத்தனை பேரும் மாற்றி செய்திருக்கிறார்கள். விவாகரத்து என்பது இரண்டு தனிப்பட்ட மனிதர்களுக்குள் நடக்கின்ற நிகழ்வு. இதில் மூன்றாவது மனிதர்கள் உள்ளே நுழைந்து கருத்து சொல்வதே குற்றம் என்று நான் நினைக்கின்றேன். கிரேசி மோகன் ஒரு மழை எழுதியிருப்பார் அவைஷன் வகையில், கணவன் மனைவி விவாகரத்து பண்ணலாம், ஆனால் பெற்றோர்கள் அப்பா அம்மா விவாகரத்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. This is Ilango Kumaran watching me on Talks of Cinema. If you like this interview, please do subscribe. வணக்கம். இன்று நம்முடன் இருப்பவர் தமிழ் ஆர்வலர், வானொலி அறிவிப்பாளர், நடிகர், நாடக உலக ஜாம்பவான் என்று பல முகங்களை கொண்டவர் திரு இளங்கோ குமரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் சார். நானே சொன்னேன், செய்தி வானொலி நிலைய அறிவிப்பாளர், நாடக உலக ஜாம்பவான், நடிகர், இப்படி பல்வேறு விஷயங்கள் சொன்னேன். இது மாதிரி நாங்கள் உங்களை பல விதமாக அடையாளப்படுத்திக்கிறோம். உங்களுக்கு என்னை இந்த மாதிரி அடையாளப்படுத்துறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது எதை சொல்லுவீங்க? முதல்ல நீங்கள் அடையாளப்படுத்தினதில் இந்த நாடக உலக ஜாம்பவான் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நான் ஏற்கலை. ஏன்னா உண்மையான ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய பாதம் ஊற்றி நான் வழி நடக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலாம். நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் உள்ளடக்கி என்னை நான் ஒரு வணிகத்தில் இருந்தாலும், ஒரு வியாபாரியாக இருந்தாலும், ஒரு கலைஞனாக அடையாளப்படுத்தப்படுவதை நான் ரசிக்கின்றேன், ஏற்கின்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பிரச்சனை. அதை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் சாட்டையில் அடிச்சிட்டது, இது மாதிரி பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இதை நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் சமூக வலைத்தளங்கள் இது பற்றியில் எழுதிட்டு இருக்கிறீங்கனால நான் பதிவு போட்டிருக்கேன். அந்த முதல் நிகழ்வுங்கிறது ஒரு இனிமேல் நிகழ்வே கூடாதுன்னு நம்ம சொல்லி கண்டிக்க வேண்டிய அளவுக்கு முக்கியமான நிகழ்வு. அந்த அந்த மனைவிக்கு நேர்ந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்படி சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. திருடனாய் பார்த்து இருந்தால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு 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 காவலர் எத்தனை தனி மனிதர்களுக்கு ஒரு காவலர் இருக்கிறாருன்னு ஒரு புள்ளி விவரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த தவறையும் உங்களால் தடுக்க முடியாது, எந்த குற்றத்தையும் தடுக்க முடியாது. தனி நபர்கள் செய்கின்ற தவறுகள் இருக்குல்ல. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நான் திடீர்னு எந்திரிச்சு உங்களை நான் அடிச்சிட்டேன்னு வைங்களேன், உங்களை நான் படுகாயத்துக்குள்ளாக்கிட்டேன். இதை எப்படி ஒரு காவல்துறை அதிகாரி தடுத்துருக்க முடியும்? இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் திட்டமிட்ட செயல்கள், திட்டமிட்ட குற்றங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் தடுக்கணும். அப்படி தடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை உண்டு பண்ணணும். என்ன உண்டு பண்ணணும்னா, குற்றங்கள் செய்தால் அதற்கான தண்டனைகள் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வை உண்டு பண்ணணும். இந்த அரசு எந்த அரசாக இருந்தாலும், ஆள்கின்ற அரசு குற்றங்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கும். எந்த விதமான பாதுகாப்பும் திரைகளும் குற்றங்களை மறைக்க இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் குற்றம் செய்கின்றவர்களுக்கு, அந்த மனநிலையில் இருக்கின்றவர்களுக்கு, அந்த மாதிரி செயல்படக்கூடியவர்களுக்கு வரணும். இது ரெண்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஒரு நிகழ்வுன்றது தவிர்க்க முடியாத நடந்துவிட்ட ஒரு நிகழ்வு. இது கண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். இனி இதுபோல் ஒரு நிகழ்வு நடைபெறாமல் இருக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அது அத்தனையும் இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிற ஒரு சூழலில் இதை சாதிக்க முடியும். இதுபோல் தவறு நிகழாமல் இருப்பதற்கு அந்த இருண்ட ஒரு இடமா இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தை முதல்ல இவங்க ஒளி விட்டணும். எல்லா இடத்துலையும் கேமராக்கள் வைக்கணும். இதெல்லாம் இயல்பாக நடக்கிற விஷயங்கள், இயல்பாக செய்யணும். அது யார் இதுக்கு பொறுப்பாக இருந்து செய்யணுமோ, செய்யாதவர்கள் எல்லாமே இந்த தவறுக்கு பொறுப்பேற்கணும், யாராக இருந்தாலும் சரி. ஒன்று, நீங்கள் அண்ணாமலை பற்றி கேட்டீங்க. நான் அவருக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன். எல்லாரையும் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவர் அண்ணான்னு கூப்பிட்றாரு.
இருக்கிற சின்னூரில் இருந்தால் கூட அண்ணன் அது உங்கள் உங்கள் கோயம்புத்தூர் பாஷை. ஆனால் கோயம்புத்தூர் சேர்ந்த எந்த அரசியல்வாதும் இதுவரை வந்து நிருபர்களை பார்த்து அண்ணான்னு கூப்பிட்டதை நான் கேள்விப்பட்டதில்லை. கோயம்புத்தூர் நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அவர் கூப்பிட்றாரு, நல்ல விஷயம், கூப்பிட்டேன், மரியாதை தானே கூப்பிட்றாரு, அண்ணாங்கிறது நல்ல வார்த்தை தானே. நான் அதனால் என் பதிவில் போட்டிருந்தேன், உங்களோட சின்னவங்களாக இருந்தால் கூட நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்றீங்க, நான் உங்களோட வயசில் பெரியவன், அண்ணனா சொல்கிறேன், இந்த 2 முடிவுலையும் பின்வாங்குங்க. ஏன்னா சாட்டையால் அடித்துக் கொள்வது என்பது வந்து எந்த வகையிலும் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அல்ல. இது வந்து எனக்கு அகிம்சை முறையான எனக்கு தெரியல, இது வன்முறை. இது சுயமாக செய்து கொண்டாலும் வன்முறை தானே. அது ஒன்று. காலில் செருப்பு போடாமல் இருக்கிறது அடிப்படையான ஆரோக்கியம் தொடர்புடைய விஷயம். சின்ன குழந்தைகளே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், காலில் செருப்பு போட்டுக்கோங்கன்னு. இது 2 ஒரு தலைவர் செய்யக்கூடாது. அது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட முடிவாக இருந்தாலும் பரவாயில்லை, மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றிக்கொள்வது என்பது ஒன்றும் இந்திய அரசியலில் புதிதல்ல. சொன்ன அரசியல்வாதி தான் சொன்னதை மாற்றிக்கொள்ளாமல் சொல்லிவிட்டோம் என்பதற்காக தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றது வந்து இந்திய அரசியலே கிடையாது. ஏன்னா சொன்ன அத்தனை பேரும் மாற்றி செய்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல விஷயம், மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 2மே உணர்ச்சி வயப்பட்டு செய்யப்பட்ட செயல்கள். அது உணர்ச்சி வசப்பட்டு செய்யப்பட்ட குற்றம், இது உணர்ச்சி வசப்பட்டு செய்யப்பட்ட அரசியல் நடவடிக்கை. திரைத்துறையில் இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திரைத்துறையினர் விவாகரத்து ரொம்ப அதிகரிச்சுட்டு வர மாதிரி இருக்குது. ஒருவேளை சகிப்புத்தன்மை குறைஞ்சிருச்சா, இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளமா, என்ன உங்கள் பார்வையில் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லும்போது நான் அந்த திரைத்துறையில் இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறத நான் எடுத்துடுறேன். ஏன்னா நான் 2001 தான் திரைத்துறைக்கு வந்தேன். ஒரு 3 வருஷ அனுபவத்தில் சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒரு 9 படம் நடிச்சுட்டு நான் சினிமாவில் இருக்கக்கூடிய விவாகரத்தை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு நான் உரியவனான்னு எனக்கு தெரியல. அதனால் அதை நான் எடுத்துடுறேன். ஆனால் அது இல்லாமல் ஒரு தகுதியில் நான் அதை சொல்லலாம். இப்போ எனக்கு இப்போ 63 வயதாகுது. நான் வந்து தொடர்ந்து ஒரே மனைவியோடு, காதல் மனைவியோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்தி கொண்டிருப்போன்ற முறையில் நான் வந்து இதுக்கு உங்கள் கேள்விக்கு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். முதல்ல இந்த திரைத்துறையில் விவாகரத்துன்னே நம்ம இதை எடுத்துடக்கூடாது. நீங்கள் ஒரு நான் சொன்ன மாதிரி சினிமான்றதுனால அப்படி கேட்டிங்களான்னு எனக்கு தெரியல. பொதுவாகவே விவாகரத்துன்னு பார்க்கணும். இந்த ரொம்ப நீங்கள் இதை சரியாக அணுகி பார்த்தீங்கன்னா, விவாகரத்து என்பது 2 தனிப்பட்ட மனிதர்களுக்குள் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. ஏன் இது அப்படிங்கிறதுக்கு உண்மையான காரணம் தெரிந்தவர்கள் அந்த 2 பேர் மட்டும்தான். இதில் 3வது மனிதர்கள் உள்ளே நுழைந்து கருத்து சொல்வதே குற்றம் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு 63 வயசு ஆளாக நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஜெயம் ரவி என்னோட வயதில் ரொம்ப இடையவர் தான். அவர் ஒரு தம்பி மாதிரி, நான் அவருக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன். அந்த பொண்ணு என் மகன் மாதிரி, நான் ஒரு அறிவுரை சொல்கிறேன், நீங்கள் அப்படி ஒன்றா இருக்கணும். கிரேசி மோகன் ஒரு மழை எழுதியிருப்பார் அவைஷன் வகையில், கணவன் மனைவி விவாகரத்து பண்ணலாம், ஆனால் பெற்றோர்கள் அப்பா அம்மா விவாகரத்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே குழந்தைகள்னு ஒரு இது வந்துடுது. அதை தாண்டி இருவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்படியே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போங்க, கொஞ்சம் முன்னாடி போய் யோசிச்சு பாருங்கள். கணவன் முன்னாடி உட்காராத மனைவி ஒரு காலகட்டம் இருந்திருக்குல்ல, கரோரமாக நின்று அப்படி பேசுகிறவங்க, அப்படி இருந்த கணவன் மனைவி இருந்திருக்காங்க. ஏன்னா அப்போ ஒரு வயது வித்தியாசம் இருக்கும், 10 வயசு வித்தியாசம் இருக்கும் கணவனுக்கு மனைவிக்கும். அவங்க இப்படி தான் இருந்து பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு 12 குழந்தைகள் இருக்கும், அது இயற்கை. அந்த காலகட்டம் போய் இன்றைக்கு வந்து கணவனை பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய இதுலேயும் உரிமையில் கூப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து தம்பதிகள் வந்து மாறியிருக்காங்க. ஸோ இதில் இந்த ஒரு இடம் மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயம் இந்த விவாகரத்துன்றதுக்குள்ள. வெளியிலேருந்து நம்ம சொல்லிடலாம், என்ன வேணால் நம்ம சொல்லிடலாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பரவாயில்ல, பொறுத்து போயிருந்தால் பரவாயில்லன்ட்டு. அதனால் அதுக்குள்ளே நம்ம தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்லணும், என்னென்னா இந்த முடிவுகள் அவசரப்பட்டு எடுக்கப்படுகின்ற முடிவுகளா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் திரைத்துறையிலே இப்போ நீங்கள் பேசின விஷயங்களே இன்னொரு விஷயம், வந்து கிரே டைவர்ஸ் ஒன்று சொல்கிறாங்க, கொஞ்சம் வயதான பிறகு வரக்கூடிய விஷயங்கள்னு சொல்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த வயதில், இந்த வயதுக்கு மேலே ஒரு விவாகரத்தை ஏன் பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க தெரியல. இது ரொம்ப மனதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மன ரீதியான விஷயங்கள். ஆனால் யோசிச்சு பாருங்க, அத்தனை வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டு நான் பேசுறது வந்து ஒரு 50 வயதுக்கு மேல் விவாகரத்தை பற்றி பேசுகிறவங்க பற்றி பேசுகிறேன். ஒன்றா இருந்துட்டு நாங்கள் இப்போ பிரியணும்னு முடிவு பண்ணி பிரிஞ்சு தனியாக இருக்காங்கல்ல, அது ரொம்ப கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தினசரி வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க. ஒரு நாள் ஒன்றா வந்துட்டு நிம்மதி இல்லை,
அப்போ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் தயாராகி அவர்கள் இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா அப்போ ஒன்றாக இருப்பது அதை விட கடினம்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிதான்.